ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா மாரீசன். இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். பட் ஓடிடியில் வந்தோடனே பார்க்கணும்னு நினச்சி சும்மா ஸ்லோவாக தான் போகும்னு நினச்சி உட்காந்து பார்த்தேன். படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலு, ஃபகத் ஃபாசில், கோவை சர்லா இப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் ஒரு திருடன், வடிவேல் ஒரு அல்சைமர் பேஷண்ட்டு. ஒரு நாள் ஃபகத் ஃபாசில் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆனோடனே ஒரு வீட்டில் திருடனும் போகிறாரு. அங்கே பார்த்தா வடிவேலை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ வடிவேலை வடிவேல் சொல்கிறாரு, என்னை காப்பாற்று, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஃபகத் ஃபாசிலும் வடிவேலை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. வடிவேலுக்கிட்ட பல லட்சம் இருக்குன்றதை ஃபகத் ஃபாசில் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சவொடனே அது எப்படியாச்சும் லவுட்டிட்டு போயிடணும் அப்படின்னு வடிவேல் கூடவே இருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் திருவண்ணாமலையை ட்ராப் பண்ணிடுறேன், வடிவேலையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ரோட் ட்ரிப்பில் என்னென்னலாம் சம்பவங்கள் நடக்குது, என்னென்னலாம் ஆகுது அப்படின்றத ஒரு ஜானராக கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே இன்டர்வலில் பீக் எடுத்து ஒரு செகண்ட் ஜானராக ஒரு த்ரில்லர் ஜானருக்குள்ளே போயிடுவாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் அதுலேயும் சோசியல் மெசேஜ் அப்படிலாம் சொல்லி நல்லாவே எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. இது ரெண்டு ஜானர் ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வடிவேலும் ஆக்டிங்கில் பிரிச்சிட்டாரு, ஃபகத் ஃபாசில்னு சொல்லவே வேணாம், அவரும் ஆக்டிங்கில் பிரிச்சிட்டாரு. ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் படமும் எங்கேஜிங்காக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க ஒருத்தான படம். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.